எனக்கு கிடைத்த தகவலின்படி எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நீக்கப்பட்டவர்கள் தான், அதை நாங்கள் சேர்த்த மாட்டோம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அண்ணாமலை நாங்கள் அண்ணன் டிடிவி தினகரனை விட்டு கொடுக்க முடியாது, புதுசாக வந்தவங்களுக்காக விட முடியாதுங்கிற லெவலுக்கு அவர் பேசிட்டார். அப்போ அண்ணாமலையினுடைய கூட்டணி, பிஜேபியினுடைய கூட்டணி அதிமுகவோடுன்றது கலட்டி விடப்படுற போகிறதே இல்லை டிடிவி தினகரனை. அப்போ சசிகலாவும் மத்திய அரசுன்னு நாம் நினைக்கணும், அவங்களோடு இணக்கமாக இருக்கணும்னு நேற்று முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு தானே பிஜேபி வரும். இல்லை, இந்த இடத்துல தினகரன் பேசுகிற ஒரு வார்த்தையில் பாருங்கள், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலோ தலைமை இல்லாமலோ. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவோட ஆப்ஷன்ஸ் அது. இந்த தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து எல்லோரையும் இணைக்கலாம், அல்லது அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அல்லது இணைப்பெல்லாம் வேண்டாம், கூட்டணியோடு சேர்ந்து இந்த தேர்தலை முடிச்சுட்டு தலைமையை அகற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையை அகற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். கிட்டத்தட்ட வேலுமணி மூலமாக பாஜக எடப்பாடியை வலைவிரித்து வைத்திருக்கிறார்கள்.